ஹாய் கைஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் போரிவெல்லின்னு ஒரு ஏரியா இருக்குது. அங்கே வந்து சஞ்சய் காந்தி நேஷ்னல் பார்க்கில் தான் இருக்கோம். இப்போ நாங்கள் லைனில் நின்றுட்டுருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டைகர் லைன்லாம் பார்க்கறதுக்காக சஃபாரிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய லைன் நிற்கிது. இத்தனைக்கும் நாங்கள் போனது 12 o'clock தான். பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய லைனு. இங்கே பாருங்கள் எங்களை பஸ்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க சஃபாரிக்கு. இதுக்கு பர் பர்சனுக்கு 200 rupees. இது நீங்கள் கண்டிப்பாக வீக்கெண்டில் தயவு செய்து போயிடாதீங்க. ஏன்னா நாங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோம். கிட்டத்தட்ட டிக்கெட் எடுக்கிறதுக்கு மட்டும் 1/2 hourக்கு மேலே நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பஸ்ஸுக்கு ஆக்சுவலாக பஸ்ஸு நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்கும். போயிட்டு நிறைய பஸ் வந்துட்டே தான் இருக்கும். இருந்தாலும் அங்கே க்ரௌடு அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ஒரு பஸ் அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணிட்டு போனாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வீக் டேஸில் போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாங்கள் இந்த தடவை போய் நிறைய தான் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் மேக்ஸிமம் இந்த நேஷ்னல் பார்க்குக்கு எதுக்கு வந்தோன்னா இங்கே ஒரு கேவ் இருக்குது. ஸோ அந்த கேவ் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அதை பார்க்குறதுக்காக தான் வந்தோம். அதுவும் அந்த கேவ் மன்சூன் டைமில் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அந்த கேவுக்கு போயிட்டு உங்களுக்கு பண்ணுறேன், வீடியோ போடுறேன். அந்த கேவை நீங்களே பாருங்கள், உங்களுக்கே கண்டிப்பாக போகணும்னு தோணும். ஸோ இப்போ நாங்கள் சஃபாரிக்கு போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் அந்த கேவுக்கு நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியும் ஆக்சுவலாக நாங்கள் எல்லாேருக்கும் சேமாக தான் ப்ரைஸ் இருக்குன்னு பார்த்தோம். கடைசியில் பார்த்தா சஃபாரிக்கு தனியாக ப்ரைஸு, அதுக்கப்புறம் கேவுக்கு தனியாக ப்ரைஸு. கேவுக்கு இப்போதைக்கு அன்அவைலபிள்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் போயிருப்பாங்க போல். ஸோ அவங்களாம் வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த டிக்கெட் கொடுப்பாங்க போல். ஸோ எங்களுக்கு டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நிறைய பேர் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ சரி, ஓகே, நம்ம சஃபாரிக்குனாவது போகலாமேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ சஃபாரிக்கு போயிட்டுருக்கோம். பஸ்ஸில் நிறைய பேர் எங்கள் கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அது பார்க்க, அந்த பிளேஸ் பார்க்க எனக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட்டு அப்படியே அதாவது கொடைக்கானல் கீழேருந்து அப்படியே போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் ஆனால் கொஞ்சம் அந்த பிளேஸ் கொஞ்சம் மெயின்டைன் ஆகாமல் இருக்குது. இன்னும் மெயின்டைன் பண்ணால் சூப்பராக இருக்கும். பட் அந்த பிளேஸ் பார்க்க எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோ பெரிய சிட்டி, மும்பை சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கிறது நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெய்லி சிட்டிக்குள்ளேயே இருந்து இப்போ ஒரு க்ரௌடுக்குள்ளேயே இருந்துட்டு இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு போகிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் சரி, அந்த கேவுக்கு தான் நம்மளால் போக முடியல. ஸோ இதனாவது போயிடணும்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம். இப்போ எங்களை லைன் காட்ட கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. லைனு டைகர்லாம் காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைன் வந்துடும் சொல்லிகிட்டு இருக்காங்க. போயிட்டே இருக்கோம். ஆனால் அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி